நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கங்க. தயிர் பார்த்திங்கன்னா உடலுக்கு குளிர்ச்சி தருவதோடு மட்டும் இல்லாமல் செரிமானத்தையும் மேம்படுத்தி குடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவாக இருக்குங்க. இதில் உள்ள கால்சியம் பார்த்திங்கன்னா எலும்புகளை பலப்படுத்தக்கூடியதாக இருக்குது. புரோபயோட்டிக்கல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குங்க. மேலும் பார்த்திங்கன்னா இது உடல் எடை மேலாண்மை மற்றும் இதய ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குங்க. தயிரில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் பார்த்திங்கன்னா வயிற்று உபாதைகள், மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கை சரி செய்து செரிமானத்தை மேம்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் இதில் அதிக அளவு கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் இருப்பதனால எலும்புகள் மற்றும் பற்களை வலிமையாக்குதுங்க. தயிர் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி தொற்று நோய்களை எதிர்த்து போராடவும் உதவுது. கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா தயிர் அல்லது மோர் சாப்பிடுவது உடலை குளிர்ச்சியாகவும் நீர் சத்துடனும் வைத்திருக்க உதவுதுங்க. தயிரில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பை அதிகரித்து கெட்ட கொழுப்பை குறைத்து இரத்த அழுத்தத்தை சீராக வைக்க உதவுது. தயிர் சாப்பிடுவது பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்கவும் உதவுதுங்க. தயிரில் உள்ள லாக்டிக் அமிலம் பார்த்திங்கன்னா சருமத்திற்கு பொலிவையும் கூந்தலுக்கு ஈரப்பதத்தையும் கொடுக்கிறது. சளி மற்றும் இருமல் இருக்கும்போது தயிர் உண்பதை நம்ம தவிர்த்துக்கணும். குளிர்சாதன பெட்டியில் வைத்த தயிரை உடனே சாப்பிடாமல் சாதாரண வெப்பநிலைக்கு வந்த பிறகு சாப்பிடுவது மிக மிக நல்லது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர சுவாரஸ்யமான மற்றும் பயனுள்ள கருத்துக்கள் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தயிர் பார்த்திங்கன்னா குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் பிடித்த உணவுகளில் ஒன்றாக இருக்குதுங்க இந்த தயிர். மேற்கத்திய நாடுகளில் யோகர்ட்டை தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ஆசிய நாடுகளில் பார்த்திங்கன்னா பசுவின் பாலை முறையான வெப்பநிலையில் சூடாக்கி பின்னர் நொதித்தல் முறையில் செய்யப்பட்டு தயிர் போல உருவாக்கி சாப்பிட்றாங்க. இந்த தயிரை நம்முடைய தினசரி உணவில் சிறிதளவு கட்டாயமாக எடுத்துக்கொள்ளணும். அப்படி எடுத்துக்கொள்வதனால் நிறைய பலன்கள் நம்ம உடலுக்கு கிடைக்குதுங்க. தயிர் பார்த்திங்கன்னா கடைகளிலும் வாங்கினாலும் காலமாக எந்த ரசாயனங்களும் பயன்படுத்தாமல் இயற்கையான நொதித்தல் முறையில் நம்முடைய வீடுகளில் கூட செஞ்சு சாப்பிட்லாம். இதில் உள்ள ப்ரோபயோட்டிக் பார்த்திங்கன்னா நம்முடைய குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களை உற்பத்தி செய்து குடல் மற்றும் வயிறு ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துதுங்க. தினசரி உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் நிறைய பலன்கள் நம்ம உடலுக்கு கிடைக்கிது. தயிரில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குங்க. குறிப்பாக பார்த்தோம்னா வைட்டமின் B12, கால்சியம், பாஸ்பரஸ், புரதம், மெக்னீசியம் மற்றும் பிற மினரல்கள் அதிக அளவில் இருக்குங்க. பொதுவாகவே பால் பொருட்கள் அப்படின்னாவே அதை சாப்பிடும்போது ஜீரணம் கொஞ்சம் தாமதமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் தயிரில் உள்ள ப்ரோபயோட்டிக் தன்மையால் நம்முடைய ஜீரண மண்டலம் துரிதமாக செயல்பட்டு ஜீரண ஆற்றலை மேம்படுத்துதுங்க. அதோடு பார்த்திங்கன்னா தயிர் உருவாகும் போது உண்டாகிற நொதித்தல் செயல்பாட்டின் போது பாலில் உள்ள லாக்டோஸ் மூலக்கூறுகள் உழைக்கப்படுவதால் ஜீரணம் வேகமாகவே நடைபெறுது. தயிரில் பார்த்திங்கன்னா புரதத்துடன் கொழுப்பு சத்து இருப்பதால் எடை கூடுமோ என்று சிலர் அச்சப்படுவது உண்டு. ஆனால் எடையை குறை டயட்டில் இருப்பவர்கள் கூட கட்டாயம் இந்த உணவை எடுத்துக்கலாம். நம்முடைய உணவு முறையற்ற வாழ்க்கை முறை ஆகியவற்றோடு உடலில் சுரக்கும் கார்டிசோல் ஹார்மோனில் ஏற்றத்தாழ்வு காரணமாக எடை கூடுதுங்க. அதிகப்படியான தொப்பை ஆகிய பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தயிரை நாம் உணவில் சேர்த்து கொள்ளும்போது கார்டிசோல் ஹார்மோன் உற்பத்தியின் அளவு குறையுதுங்க. அதோடு வயிறு நிரம்பிய உணர்வையும் தருவதால் அதிகப்படியான கலோரிகள் எடுக்கப்படுவது கட்டாயப்படுத்தப்பட்டு வருதுங்க. தயிரில் புரதங்கள் அதிகமாக இருப்பதனால குறிப்பாக எளிதில் ஜீரணமாகக்கூடிய புரதங்கள் தயிரில் மிக அதிகமாக இருக்குது. அதனாலேயே இது இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸின் அளவை கட்டுப்பாட்டில் வைக்குதுங்க. கிரீக் யோகர்ட்டில் உள்ள மூலக்கூறுகள் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைத்திருக்க செய்வதோடு மட்டுமில்லாமல் இதய நோய்களுக்கான அபாயத்தையும் குறைக்க செய்யுது. தயிர் கடைகளில் வாங்கும்போது ஃப்ளேவர்டு தயிர் வகைகள் கிடைக்குதுங்க. அவற்றை வாங்குவதை தவிர்த்துட்டு அவற்றில் பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் மற்றும் எசன்ஸுகள் அதிகமாக சேர்க்கப்படுறதுனால அதை வாங்குறதை தவிர்த்துக்கோங்க. வீட்டில் செய்யப்படும் பிளைனான தயிர் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தயிரில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கால்சியம் சத்து பார்த்திங்கன்னா நம்முடைய எலும்பு மற்றும் பற்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் உதவியாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் வயதாகும் போது இயல்பாகவே கால்சியம் சத்து குறைபாடு ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குங்க. குறிப்பாக சொல்லப்போனால் பெண்களுக்கு இந்த பிரச்சனை மிக அதிகமாகவே இருக்கும். இதனால் எலும்பு தேய்மானம், மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள் நிறைய இருக்குங்க. இந்த சமயத்தில் கால்சியம் பற்றாக்குறையை சரி செய்வதற்கு தினமும் ஒரு சிறிய கப் அளவாவது தயிரை உணவில் சேர்த்து கொண்டு வந்தோம்னா உடம்புக்கு மிக மிக நல்லது.
அப்படி சாப்பிட்றதுனால கால்சியம் பற்றாக்குறையை சரி செய்வதோடு மட்டும் இல்லாமல் எறும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்குது இந்த தயிர். நம்முடைய பற்கள் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாகவும் உறுதியாகவும் இருப்பதற்கு மிக முக்கியமானது கால்சியம் தாங்க. இந்த கால்சியம் பார்த்திங்கன்னா தயிரில் மிக அதிகமாகவே இருக்குது. தயிரில் இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் ஆகிய இரண்டுமே பற்களை வலிமையாக வைத்திருக்க உதவுதுங்க. நோய் எதிர்ப்பு ஆற்றலையும் அதிகரிக்க செய்ய உதவும் தயிரானது பற்களில் உள்ள நுண்ணுயிர்கள் மற்றும் கெட்ட பாக்டீரியாக்களை அழிக்கவும் இது உதவுது. குறிப்பாக சொல்லணும்னா தயிரில் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குங்க. இது நமது உடலில் உள்ள நச்சுக்களை அகற்றி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் பாதிப்பிலிருந்து நம்மை பாதுகாக்குது. இந்த உணவுகளில் முக்கியமான இடத்தை பிடித்திருப்பது என்னென்னா தயிர். ஒவ்வொரு வீட்டினுடைய சமையல் அறையிலும் பார்த்திங்கன்னா நீக்கமர நிறைந்திருக்கும் தயிரில் நம் உடலுக்கு தேவையான பல ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க. தயிரில் பார்த்திங்கன்னா அதிகமான ப்ரோபயோட்டிக் இருப்பதனால நமது குடலில் உள்ள நல்ல பாக்டீரியா உற்பத்தியாக துணை புரியுதுங்க. மேலும் பார்த்திங்கன்னா நமது செரிமானத்திற்கும் மெட்டபாலிசத்திற்கும் தயிர் உதவுதுங்க. நார் சத்து நிறைந்த தயிரை உணவில் சேர்த்து கொள்வதால் மலச்சிக்கல், செரிமான கோளாறுகள் போன்றவை ஏற்படாதுங்க. உடலில் உள்ள கொழுப்பை குறைப்பதில் தயிரோட முக்கிய பங்கு நிறைய இருக்குது. குறைவான கலோரிகள் கொண்ட தயிரில் நார் சத்து மட்டுமின்றி புரதமும் இருப்பதால் தினசரி இதை நம்ம சாப்பிடுவதால் நீண்ட நேரம் பசி எடுக்காதுங்க. அது மட்டும் இல்லாமல் தயிரில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளதுனால நமது உடலில் உள்ள நச்சுக்களை அகற்றி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் பாதிப்பிலிருந்து நம்மை பாதுகாக்குது. தயிரில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து பளபளப்பான சருமத்தையும் தருதுங்க. மேலும் பார்த்திங்கன்னா தயிர் சாப்பிடுவதால் நம் உடலில் கொலஜன் உற்பத்தி அதிகமாகி இளமை தோற்றத்தை தருதுங்க. இதில் இருக்கக்கூடிய கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் உடலுக்கு தேவையான பல மினரல்கள் தயிரில் இருப்பதனால இவை நம் பற்களுக்கும் எலும்புகளுக்கும் வலுவை தருது. உங்களுடைய செரிமான சக்தி பார்த்திங்கன்னா பலவீனமாக இருந்தால் தயிரை தினமும் சாப்பிடாதீங்க. தயிரில் உள்ள நார் சத்து செரிமானத்தை மெதுவாக்கி மலச்சிக்கலை உண்டாக்கலாம். லாக்டோஸ் பார்த்திங்கன்னா அலர்ஜி இருப்பவர்கள் பால் பொருட்களை தவிர்ப்பது நல்லது. அப்படியும் மீறி சாப்பிடுபவர்களுக்கு வயிற்றுப்போக்கு, தோல் அரிப்பு, சுவாச பிரச்சனை இது மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. ஒரு சிலருக்கு எந்த நேரமும் தயிர் சாப்பிடுவதை வழக்கமாக வைத்திருப்பார்கள். தயவு செய்து இந்த பழக்கத்தை உடனடியாக நிறுத்திக்கோங்க. முக்கியமாக சொல்லப்போனால் இரவு நேரத்தில் தயிர் சாப்பிடாதீங்க. அதையும் மீறி சாப்பிட்டால் வாயு தொல்லை, நெஞ்சு எரிச்சல் போன்றவை ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி தயிரை அளவாக எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. தயிரில் உள்ள கேசின் என்ற புரதம் அலர்ஜியை ஏற்படுத்தி மூட்டு இணைப்புகளில் வலியை உண்டாக்குங்க. ஆகையால் மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள் இருப்பவர்கள் தயிரை அளவாக எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. தயிர் பார்த்திங்கன்னா தினமும் சாப்பிடும் பழக்கம் நம்மளோட கிராமப்புறங்களில் இப்போவும் இருந்துட்டு வருது. ஏன்னு பார்த்திங்கன்னா அவர்களுடைய மாடு, எருமை இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க தினமும் சாப்பிடுவாங்க. நகர்ப்புறத்தில் கடைகளில் தான் அதிகம் சாப்பிட வாய்ப்பு இருக்குங்க. பெரும்பாலானோர் பார்த்திங்கன்னா தயிர் தினசரி வாங்கி சாப்பிட்றதில்ல. ஆனால் தயிர் சாப்பிடுவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளங்க. தயிரில் இருக்கக்கூடிய லாக்டோபாக்கிலஸ் பல்கேரிஸ் மற்றும் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், தெர்மோஃபிலஸ் போன்ற நன்மை பயக்கும் பாக்டீரியாக்கள் நிறைய இருக்குங்க. ப்ரோபயோட்டிக்கள் மற்றும் புரோட்டீன்கள், கால்சியம், விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்த நிறைய ஊட்டச்சத்துக்களும் நிறைய இருக்குது. தயிர் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான கொழுப்பு, புரதம் ஆகியவை இதய ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க. இருதய நோய் ஆபாயத்தை தவிர்க்க இந்த தயிர் குறைக்கப்படுதாங்க. நியூட்ரியன்ஸ் இதழ் ஆய்வு தயிர் சாப்பிடுவதால் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் பெருமளவு குறைவதாக ஆய்வுகள் கூட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தயிரில் இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் அதிகம் இருப்பதனால இவை எலும்பு அடர்த்தி மற்றும் பல் ஆரோக்கியத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கதாங்க சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லன்னு போனால் தயிரில் இருக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக்கள் அதிகமாக நிறைந்து இருப்பதனால இவை ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிரிகளை ஆதரிக்கும் நன்மை பயக்கும் பாக்டீரியாவாக இருக்குங்க. நுண்ணுயிர் செரிமானம், அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுதல் மற்றும் இரைப்பை குடல் பிரச்சனைகளை தடுப்பதில் இந்த தயிர் பார்த்திங்கன்னா முக்கிய பங்கு வகிக்குது. தயிரை வழக்கமாக உட்கொள்வது குடல் பாக்டீரியாவை சமப்படுத்தவும் செரிமானத்தை உதவுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வீக்கம், மலச்சிக்கல் மற்றும் எரிச்சல் கொண்ட குடல் நோய்களை போன்ற பிரச்சனைகளுக்கு இது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. தயிரில் புரோட்டீன்கள், வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் அதிகமாக இருப்பதனால இது முடியின் ஆரோக்கியத்திற்கு ஒரு கணிசமான பங்கு அளிக்குதுங்க. தயிர் தினமும் சாப்பிடும்போது மயிர்கால்கள் பலப்படும், முடி உதிர்வையும் குறைக்குதுங்க. உச்சந்தலையில் ஆரோக்கியமாக இருக்கும். தயிரில் உள்ள புரதங்கள் மற்றும் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் முடி அமைப்பை மேம்படுத்துது, ஆரோக்கியமான வளர்ச்சியையும் ஊக்குவிக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்டுகளின் செரிமானத்தை மெதுவாக்கும். புரதம் மற்றும் கொழுப்பு காரணமாக தயிரை உட்கொள்வது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில்
தயிர் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, தயிர் என்ன டைமுக்கு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளில் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் தயிரில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அமிலங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.